சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் இந்த ரதி குடும்பத்தால் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, விஜயா எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி விஜயாவுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த ரதியை ஏமாத்தின தீபனை எப்படியாவது வர வைக்கணும்னு திட்டம் போட்டு ரதியோட ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரியே பேசி அங்கே அவங்க சொன்ன இடத்துக்கு தீபனை வர வைக்க, தீபனும் இங்கே ரதிக்கு என்னாச்சுன்ற பதட்டத்தில் வராரு. வந்த கோவத்தில் முத்து அந்த தீபனை வெளுத்து வாங்குறாரு. நீங்கள் டான்ஸ் கற்றுக்க வந்தீங்களா, இப்படி எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துறதுக்காக வந்தீங்களா? ஏன் கேட்குறேன்னா, நீ அந்த பொண்ணை உண்மையாகவே விரும்பியிருந்தா இப்போ அந்த ரதி பிரச்சனையில் இருக்கும்போது நீ வந்து உதவி செஞ்சுருக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு உன் அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்ருக்க அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே தீபனும், அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, நான் உண்மையாகவே ரதியை விரும்பினேன். என் அப்பா அம்மா சொன்னதை மீறவும் முடியல, ரதியவும் என்னால் விட்டு கொடுக்க முடியலண்ணே. என்ன செய்யன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரதி மட்டும் கிடைக்கலனா நான் கூட ஏதாவது செய்யணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எப்படியாவது ரதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னே, உதவி செய்யுங்கன்னு சொல்ல, நான் சொல்கிற மாதிரி ரதியோட வீட்டுக்கு உன் அப்பா அம்மா வர சொல்லு, அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். 2 குடும்பமும் பேசி உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா அப்பா அது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும்னு சொல்ல, அண்ணே என் வீட்டில் உள்ளவங்களாம் ஒரு மாதிரிண்ணே, ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க வந்து பிரச்சனை பெருசாகிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல ரதி வீட்டுக்கு நீயும் வரணும், உன் வீட்டில் உள்ள எல்லாரும் வரணும். உன் வீட்டுக்கு நானே வந்து பேசணும்னு நினச்சேன். ஆனால் உன் அப்பா அம்மா அந்த ரதிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய தப்பு. ஏன்னா நீ தேவையில்லாமல் அந்த பொண்ணை ஏமாத்தியிருக்க. அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ ரதியோட அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும். வர சொல்லணும் நீ அப்படின்னு சொல்ல, ரதியோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக தீபனோட அப்பா அம்மான்னு சொந்தக்காரங்க எல்லாரையுமே முத்து வர வைக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே ரதி வீட்டில் போய் பேச போன மனோஜோட நிலமை அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்க ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ், நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது மனோஜ். பாத்தியா, இந்த வீட்டில் உள்ளவங்க நம்ம பேசுனதை புரிஞ்சிக்காம, நம்ம நல்லது தான் செய்ய வந்தோன்றதை கூட தெரிஞ்சிக்காம இப்படி நம்மளை இந்த ரூம்குள்ளெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. அதுலேயும் ஓ நிலமை என்னால் பார்க்க கூட முடியல, உனக்கு உதவி செய்யவும் முடியல, எப்படி இங்கேருந்து வெளியில் போகிறதுனே தெரியலையே மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசிகிட்ருக்க, உன்னை நம்பி வந்தது தான் தப்பு ரோகிணி. இங்கே பாரு, நான் எந்த நிலமையில இருக்கேன், இதெல்லாம் அந்த முத்து மீனாக்கு தெரிஞ்சா என்னை மதிப்பாங்களா அப்படின்னு பேசிகிட்ருக்க, அந்த சமயம் முத்து ரதியோட வீட்டுக்கு வராரு. முத்துவை பார்த்துட்டு இங்கே வந்து, என்னப்பா நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது, சார் பொறுமையாக பேசுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ரதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், ரதியும் தீபனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல சார், அப்போ நான் சொல்கிறது கேளுங்களேன். நம்ம அந்த தீபன் வீட்டிலேருந்து அவங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மான்னு எல்லாரையும் வர வச்சு நீங்கள் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அந்த சமயம் தீபனோட அப்பா அம்மான்னு எல்லாரும் வராங்க. 2 குடும்பத்துக்கு இடையிலையும் ரொம்ப பெரிய பிரச்சனை போகுது. இதை பார்த்துட்டு கோவமான முத்துவும், போதும் பொறுமையாக இருங்க, தப்பு செஞ்சது ரதியும் தீபனும், நீங்கள் எதுக்காக இப்போ பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேச, உடனே மீனாவும், ஆமாங்க உங்கள் பொண்ணு ரதி மாசமாக இருக்கா, அப்போ அவள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் வந்த தீபன் வீட்டில் உள்ளவங்களை திட்டுறீங்க, அவங்க செஞ்சதும் தப்பு தான். ஆனால் அப்பா அம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு போனால் அவங்க சொல்லி கொடுக்கறத தான் கற்றுக்கணும். இப்படி இவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் அவமானப்பட்டு நிற்கவும் வேண்டாம், கோவப்படவும் வேண்டாம், உங்கள் பசங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைங்க அப்படின்னு மீனாவும் பேச, கொஞ்ச நேரம் கழித்து தீபனோட அப்பா அம்மாவும் இங்கே ரதியோட அப்பா அம்மாவும் ஒரே வீட்டில் நல்லபடியாக பேசி புரிஞ்சுக்கிறாங்க. தான் பசங்களுக்காக மனசு மாறினா தப்பு இல்லை, அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையவே அமைச்சு கொடுத்தா 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, முத்து கோவமாக பேசினதால, முத்து தம்பி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், நீங்கள் நினச்ச மாதிரியே எங்கள் பொண்ணு வாழ்க்கையில் இந்த தீபனால் ஒரு நல்லது நடக்கட்டும், தீபன் செஞ்ச தப்புக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ரதியோட அப்பா கண் கலங்கிக்கிட்டே முத்துக்கிட்ட பேச, அவ்வளவுதான் பேசி நீங்களே ஒரு முடிவெடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமா, பாத்தியா தீபன், பிரச்சனைன்னு வந்தால் உன் அப்பா அம்மா பேச்சை கேட்க வேண்டிதான், ஆனால் நீ தப்பு பண்ணியிருக்க, அதுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த வாழ்க்கையை நீ வந்து சரி செய்ய வேண்டாமா? இப்போ ரதி உனக்கு சந்தோஷம் தானே, இனியாவது தப்பு செய்யாமல் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்ல, ரதியோட அப்பாவும், முத்து மீனா நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கீங்க, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் சம்மதம் சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் உங்களை மாதிரி உங்கள் அண்ணன் இல்லை, யார் மனோஜா அப்படின்னு கேட்க,
அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது தலை குனிஞ்சுக்கிட்டே நடக்கக்கூட முடியாமல் அங்கே வந்து மனோஜும் ரோகிணியும் வந்து நிற்கும்போது, இவங்க வந்ததுலேருந்தே ரொம்ப தப்பாக பேசுனாங்க. இவங்க பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கல. அதான் வெளுத்து வாங்கி அங்கே ரூமில் உட்கார வச்சுருந்தோம். நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் செஞ்ச நல்லதுக்காக உங்கள் அண்ணனை போனா போதுன்னு விடுறோம். இனி இவன் என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு போங்க முத்து தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்துவும், உனக்கெல்லாம் வேற வேலை இல்லை, நான் தான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு சொன்னேனே, உனக்கு பேசவே தெரியாது, இதில் இவங்க வீடு தேடி வந்தியா, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிற, வா உன் நிலமைய அம்மாவும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல, ரோகிணி பாத்தியா இந்த முத்து என்ன சொல்கிறான்னு, எனக்கு நடக்க கூட முடியல, முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ முத்து அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஒன்று சேர்ந்து எப்போ கல்யாணத்தை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க ரதி சொல்கிறாங்க, பரவாயில்ல இந்த முத்தண்ணனும் மீனாக்காவும் வரலனா கல்யாணமே நடந்திருக்காது. உன்னை நம்புன பார்த்தியா, நீ நான் வேண்டான்னு முடிவெடுத்துட்டல, முத்தண்ணன் வரப்போய் தானே மனசு மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் சம்மதம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ரதி அழுதுகிட்டே கேட்க, இல்லை ரதி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு, என்னை வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு எங்கள் அப்பா என்னென்னவோ செஞ்சார். நல்ல வேலை இப்போ முத்தண்ணன் மீனாக்கா 2 பேரும் அழுதியாக நம்மளுக்கு வந்து இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்க போகுது. இவங்கள போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரதியும் தீபனும் வந்து ஒன்று சேர்றாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு 2 வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷமாக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா ரொம்ப சந்தோஷமாக ஸ்ருதி ரவின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே தீபன் வீட்டில் கல்யாணத்துக்காக ஒத்துக்கிட்டாங்க. இங்கே ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இனி எந்த பிரச்சனை செய்யவும் அவங்க வீடு தேடி வரமாட்டாங்கன்னு சொல்ல, உடனே விஜயாவும் உண்மையாவா சொல்கிற அப்படின்னு மீனா கிட்டே கேட்கும்போது, அத்தை ஆமாம் அத்தை, நான் எதுவும் பெருசாக செய்யலை, உங்கள் பையன் முத்து தான் திட்டம் போட்டு சரியாக அந்த தீபனை வர வச்சு வெளுத்து வாங்கி அவன் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் இங்கே ரதியோட வீட்டுக்கு வர வச்சு எல்லாம் நல்லதாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்காக ஏற்பாடு செய்கிறாங்க. தீபனும் அந்த ரதியும் செஞ்சது தப்பு தான், ஆனால் அவங்க தப்பு செஞ்சதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, எப்படியோ அவங்க கல்யாணம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை செய்ய வீடு தேடி வராமல் இருந்தால் சரிதான். இந்த பிரச்சனையால் இந்த ஸ்ருதியோட அம்மா வந்து பேசுகிறது, அந்த சிந்தாமணி அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதுன்னு எல்லாத்தையும் யோசித்து வெளியவே இனி போகக்கூடாதுன்னு ரொம்ப பதட்டமாகவே இருந்தேன். உண்மையாகவே முத்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டானா மீனான்னு கேட்க, ஆமாத்த, இனி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், எப்பயும் போல் பார்வதி அதை விட்டு போங்க, உங்கள் டான்ஸ் கிளாஸை நீங்கள் நடத்தணும், அவங்கள நம்பி வர பசங்களுக்கு நல்ல டான்ஸ் சொல்லி கொடுங்க, ஆனால் யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, யாரையும் ரொம்ப நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இவெல்லாம் இப்படி பேசுகிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், எல்லாம் என் நிலமை தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை அங்கே முத்துவை பார்த்துட்டு, முத்து என்னாச்சு இந்த மனோஜுக்கு, இவன் ஏன் இப்படி வரான்னு கேட்க, அப்பா நான் தான் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு முன்னாடியே நல்ல பேர் வாங்க இவங்க 2 பேரும் போய் தேவையில்லாமல் பேசி கோவத்தில் அந்த ரதி வீட்டில் உள்ளவங்க இந்த மனோஜையும் இந்த பார்லலம்மாவையும் வெளுத்து வாங்கிட்டாங்க. அதான்ப்பா இந்த மனோஜால் நடக்க முடியல, தேவையில்லாத வேலையில் தலையிட்டா இப்படி தான் நடக்கும்னு இவங்க 2 பேரும் இனி புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் அதானே, முத்து மாதிரி புத்திசாலித்தனமாக இந்த மனோஜால் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா அவன் என் 27 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போனான், அந்த பணத்தை அந்த ஜீவா எடுத்துகிட்டு போயிட்டா, அங்கேயும் ஏமாந்துட்டான், பெரிய வீடு வாங்கணும்னு 30 லட்ச ரூபா பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்தான் இந்த மனோஜ். ரோகிணி மூலமாக நிறைய பணம் வரும், சொத்து கிடைக்க போகுதுன்ற ஆசையில் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி கல்யாணம் பண்ணி மனோஜ் ஏமாந்துட்டான். இப்படி மனோஜுக்கு ஏமாற மட்டும்தான் தெரியும், பேசி ஒரு பிரச்சனையை சமாளிக்க தெரியாது. அப்புறம் இவன் எதுக்கு போனா? அதான் இந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏமா ரோகிணி, மனோஜ் தான் ஏதோ புரிஞ்சுக்காம இப்படி செய்கிறானா, நீயும் ஏமா அங்கே போனேன்னு சொல்ல, அப்பா நான் ஒன்று வேணும்னே போலப்பா, நான் போனதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான்ப்பா, என் நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னான், சரி நம்ம பேசி இந்த பிரச்சனையை முடிச்சா எல்லாரும் என்னை பாராட்டி பேசுவீங்கல்ல, அது மட்டும் இல்லை அம்மாவும் இந்த ரோகிணியை ஏற்றுப்பாங்களப்பா மருமகளா, அதான்ப்பா யோசித்து என் திறமையை காட்டலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே அவங்க யாரும் என்னை புரிஞ்சிக்கல, அவங்க என்ன மாதிரி நிறைய படித்தவங்க இல்லைப்பா, நான் சொல்ல வரதை அந்த ரதி வீட்டில் உள்ள யாருமே புரிஞ்சிக்காம என்னை வெளுத்து வாங்கிட்டாங்கப்பா, நல்ல வேலை முத்து வந்தான், எப்படியோ பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சு, இனி அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் பேசும்போது மீனா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என்ன தான் நிறையா படிச்சிருந்தாலும் எங்கே எப்படி பேசணும்னு என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப நல்லா தெரியும் மனோஜ், அது உங்களுக்கு தான் தெரியாது.
இவ்வளோ அவமானப்பட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் உங்கள் தம்பியோட புத்திசாலித்தனம் இன்னும் உங்களுக்கு புரியல. ஆனால் என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றி இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கு பேசவும் தெரியாது. ஏதோ அந்த ரோகிணி மாமாவை ஏமாற்றி அந்த 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்ததுனால அந்த பெரிய கடையோட ஓனராக இருக்கீங்க. இல்லைன்னா உங்கள் 2 பேரால் என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ரோகிணிக்கு கோவம் வருது. இருந்தாலும் இப்போதைக்கு பேச முடியாத ஒரு நிலமை. ஏன்னா நாங்கள் பெருசாக எதையும் செய்யலையே, மீனா முத்து தானே சாதிச்சுட்டு வந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு கோவமாகவே ரோகிணி நிற்க, உடனே விஜயாவும் எல்லாம் சரிதான், நல்ல வேளை முத்துவால் வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, இனி யாரும் என்னை தேடி வரமாட்டாங்க, நிம்மதியாக நான் ஏன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு மனோஜையும் ரோகிணியவும் விஜயா பார்த்துட்டு ஒன்றும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போக, உடனே இங்கே மெதுவாக மனோஜை தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணியை பார்த்துட்டு மனோஜ் திட்டுறாரு. நான் பாட்டுக்கு கடையில் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், நீ என்னவோ நல்ல பேர் வாங்கணும், உங்கள் அம்மா என்னை மருமகளாக ஏற்றுக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமாக நம்ம வாழ முடியும்னு என்னென்னவோ பேசி என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த ஆளுங்க என்னடானா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க. பாரு, முத்து ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வந்தான். அந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் என் நிலமை, நான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன். அம்மா கூட எந்த பதிலும் சொல்லாம முத்துவை ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு போறாங்க. ஏன் ரோகிணி, இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த வீட்டில் நான் பட்ட கஷ்டம் இருக்குதே, எப்படி அங்கேருந்து வெளியில வர போறனோன்னு நினைச்சேன். முத்துவும் மீனாவும் வரலனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதுவும் அந்த ஆளுங்களாம் நம்மளை சும்மா விட்டுருப்பாங்களா? ஏன் ரோகிணி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்போ என்னை அவமானப்படுத்தணும்னு வேணும்னே கூட்டிகிட்டு போனியான்னு கேட்க, என்ன மனோஜ் நீ, உன் அம்மா மனசில் நீயும் நானும் இடம் பிடிக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நல்லது நினச்சி தான் உன்னை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் உனக்கு தான் பிஸ்னஸும் செய்ய தெரியாது, மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதே. உன் தம்பி முத்துவ மாதிரி நீ இல்லவே இல்லை. எல்லாரும் நினைக்கிறது சரிதான், உனக்கு திறமையும் இல்லை, புத்திசாலித்தனமும் இல்லை. அதனால தான் அந்த ஜீவா கிட்ட ஏமாந்த, கதிர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்த, இப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிற. நான் தான் உன்னை திட்டணும், நீ என்ன கேள்வி கேட்டுட்ருக்க? மனோஜ், தப்பாக நினைக்காத மனோஜ், நம்ம வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். சரி, என்னை மன்னிச்சிரு. நீ இதை பிரச்சனையை பெருசாக்காத மனோஜ். நான் வேணும்னா உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால ரோகிணி கோவப்பட்டாலும் வேற வழி இல்லாமல் இங்கே மனோஜை வந்து சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே ரோகிணி தன்னுடைய அம்மாவை பற்றியும் பையனை பற்றியும் யோசிக்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ள பிரச்சனையை சமாளிக்கவே போதும் போதும்னு இருக்கே, என் பையனையும் என் அம்மாவையும் கவனிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்? என் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு, என் பையனோட படிப்பு செலவுன்னு நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா விஜயாத்தை தினமும் சம்பாதிக்கிற பணத்தை வாங்கிடுறாங்க. சம்பளம்னு பெருசாக என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இந்த பார்லரோட ஓனராக இருக்கும்போது நிறைய சம்பாதிச்சேன், நிறைய பணமும் கிடச்சிது. அதை எல்லாத்தையும் நான் மனோஜ் கிட்ட தான் கொடுத்தேன். ஆனால் இப்போ வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறதுனால கம்மியான சம்பளம் தான் வருது. இப்படியே போனால் நம்மளால் நம்ம குடும்பத்தை, நம்ம அம்மாவையும் பையனையும் பார்த்துக்க முடியாது. பேசாமல் நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன, நாமளே ஒரு பெரிய பார்லரோட ஓனராக ஆனால் என்ன, அப்புறம் கண்டிப்பாக விஜயாத்தை என்னை ஏற்றுப்பாங்க. அந்த பார்லரில் வேற கொடுத்துட்டேன்ல, நான் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறதுனால தான் கோவப்படுறாங்க. நான் மட்டும் பார்லருக்கு ஓனர் ஆயிட்டேன்னா அப்புறம் நான் நிறைய சம்பாதிக்கலாம். விஜயாத்தை நினைக்கிற மாதிரியே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா நானே ஆகலாமே, வசதியான வாழ்க்கை கிடைக்கும். அப்புறம் விஜயாத்தை மனசு மாறாமையா இருப்பாங்க, அவங்களுக்கு பணம் தானே முக்கியம். நான் நல்லா சம்பாதிச்சா இந்த மீனா முத்துவெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது என்ன? மனோஜ், நான் விஜயாத்தன்னு எல்லாரும் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டு தனியாகவே போயிடலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நிறைய பணம் செலவாகும், என்ன செய்கிறது அப்படின்னு ரோகிணி யோசிக்க, உடனே மனோஜ் ஏற்கனவே இந்த பிரச்சனையை சமாளிக்க 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு தானே சொன்னார். அப்போ என்ன வந்து விஜயாத்தை ஏற்றுக்கிறதுக்கு பணம் தரேன்னு சொன்ன மனோஜ் மூலமாகவே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன? மனோஜ் இந்த கடையோட ஓனர், ஏன் கடையில் வர வருமானத்தையும் லாபத்தையும் மனோஜ் எடுக்கக்கூடாதா? என்னதான் கணக்கெல்லாம் என் மாமனார் பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கடை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சது நான் தானே. பணம் இருக்கும்போதும் இந்த விஜயாத்தை உதவி செய்யலை, பணம் இல்லாதப்பையும் வெளியில் கடன் வாங்கி கொடுத்தா இந்த கடையை ஆரம்பிக்க வச்சாங்க. என் வீட்டுக்காரர் முன்னேறணும், அவர் ஒரு கடையோட ஓனராக இருக்கணும்னு அந்த ஜீவா கிட்டேருந்து பணத்தை கஷ்டப்பட்டு வாங்கினது நான். இப்போ இவங்க எல்லாரும் அந்த பணத்தை வச்சு தான் நீ கடையை ஆரம்பித்து கொடுத்தேன்னு சொன்னாலும் புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் நான் வந்து இருக்க போய் தானே அந்த கடையை வந்து ஆரம்பிக்க முடிஞ்சுது. மனோஜுக்காக நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்காக மனோஜ் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டாரா என்ன? நான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்.
தனியாக நானும் சம்பாதிப்பேன்னு எல்லார் முன்னாடியும் சாதிச்சு காட்டணும். என்னவோ இந்த மீனா பூ கொடுக்க போகிறாங்க, டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறாங்க, சமைக்க தெரியுதுன்னு இந்த ஸ்ருதி கூட மீனாவை விட்டு கொடுக்காம பாராட்டி பேசும்போது எனக்கு நிறைய திறமை இருக்குது. அதெல்லாம் இந்த ஸ்டாஃபாக வேலை பார்த்தா நான் நிறைய அந்த திறமையால் சம்பாதிக்க முடியாது. கண்டிப்பாக நான் ஒரு பெரிய பார்லரோட ஓனர் ஆகணும். அதுக்கு நான் வேறு யார்கிட்டேயும் பணத்தை கடனாக வாங்க போகிறதில்ல. மனோஜை ஏமாற்றி தான் பணத்தை வாங்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்க தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு இங்கே டாக்டர்கிட்டையும் எப்போ என் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படும் போல் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மனோஜை பார்க்க கடைக்கு போகிறாங்க. போகும்போது மனோஜுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக வரதை மனோஜ் பார்த்துட்டு என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக வர அப்படின்னு கேட்க, இல்லை மனோஜ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன், இந்த ஸ்வீட் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு முதல்ல சொல்லுன்னு கேட்க, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும்போது, பரவாயில்லையே ரோகிணி, இப்போவாது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சே. ஏற்கனவே நீ ஒரு பார்லரோட ஓனராக இருக்கணும்னு நானும் அம்மாவும் ஆசைப்பட்டோம், நீ தான் ஏமாத்திட்ட. ஆமாம், இப்போ என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்க, அதே மாதிரி ஒரு பார்லரில் ஆரம்பித்து நான் ஓனராக இருக்க போகிறேன். ஸ்டாஃபாக இருக்கிற எனக்கு சம்பளம் பெருசாக தரதில்லை. உன்னோடைய கடையில் உனக்காக நிறைய உதவி செய்கிறேன். ஆனால் நான் கேட்டால் கொஞ்சம் கூட பணம் தர மாட்டேங்கிறேன். அதனால தான் பணத்தை யார்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நானே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். ஒரு பார்லருக்கு ஓனராக போகிறேன். அந்த ஸ்ருதியெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செஞ்சு முன்னேறக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரோகிணி. ஆமாம், ஒரு பார்லர் ஆரம்பிக்க நிறைய பணம் வேணுமே. எங்கள் அம்மாவே யாருக்கும் தெரியாமல் தானே உனக்கு பார்லர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதையும் நீ சரியாக பயன்படுத்தலை. இப்போ பணத்துக்கு என்ன செய்வ? உன்கிட்ட நிறைய பணம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். நீ இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? நீ பெரிய ஒரு ஓனராக இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, கடையில் நல்ல லாபம் வருது, நான் தான் பார்க்குறேனே. நீ தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும் இந்த கடையால் உனக்கு எவ்வளோ வருமானம் வருது, லாபம் கிடைக்குதுன்னு. என்ன நீ ஏமாற்ற முடியாது. ஏன் மனோஜ், என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பார்லரை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நீ உதவி செய்ய மாட்டியா என்ன? உன்னை நம்பி தான் நான் இப்படி ஒரு நல்ல முடிவை எடுத்தேன். அப்போ தான் நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாதான் உங்கள் அம்மா மனசை மாற்ற முடியும்னு சொல்ல, ஏன் ரோகிணி, ஏற்கனவே என் அம்மா மனசை மாற்றணும், நல்ல பேர் வாங்கணும்னு நம்ம 2 பேரும் அவமானப்பட்டு நின்னது போதாதா? மறுபடியும் நான் உனக்கு பணம் கொடுத்து அம்மா கிட்ட மாட்டிக்கணுமா? அம்மா உன் மேலே கோபமாக இருக்கிறதுனால நீ கடைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் தான் உன்னை கடைக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்ருக்கேன். இப்போ நான் பணம் கொடுத்தா அவ்வளவுதான், அப்பா கண்டுபிடிச்சிருவாரே. அது மட்டும் இல்லை, கணக்கெல்லாம் அப்பா தான் பார்க்குறாருன்னு உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் உங்கள் அப்பா கணக்கு பார்த்தா அதில் எனக்கு எந்த உரிமையும் இல்லையா பணம் எடுக்கிறதுக்கு? இந்த கடை என்ன உங்கள் அப்பா உனக்கு ஆரம்பித்து கொடுத்தாரு? உங்கள் அப்பாவோட பணமாகவே இருந்தாலும் அந்த பணத்தை அப்படியே ஜீவா கிட்டேருந்து வாங்கி உங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருந்தா உனக்குன்னு எந்த ஒரு பணத்தையும் உங்கள் அப்பா தந்திருக்கவே மாட்டார். உங்கள் அம்மாவும் அப்படி தான், அவங்களுக்கு பணம் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை முத்துக்கு தருவாங்களே தவிர்த்து உனக்கு தந்து உனக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சு தானே நான் உனக்கு இப்படி ஒரு கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். நான் மட்டும் உனக்கு அந்த யோசனையை சொல்லலை. நீ எப்பயுமே பிஸ்னஸ் செய்யாமல் எப்பயுமே வேலைக்கு போகாமல் வீட்டிலே தான் இருந்திருப்ப. உனக்கு நான் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கேன். உன் கடையில் வர லாபத்தையும் பணத்தையும் எனக்கு நீ தரமாட்டியா? என்னவோ உங்கள் அப்பா அம்மா மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருக்க மாதிரி பேசுகிற. என் மேலே அப்போ உண்மையான பாசம் இல்லையா? உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னு ரோகிணி பேச ஆரம்பிக்க மனோஜ் யோசிக்கிறாரு. என்ன இந்த ரோகிணி இப்படி பேசிகிட்டு இருக்கா? ஏனவோ அவன் மேலே எனக்கு பொறுப்பும் அக்கறையும் இல்லாத மாதிரி பேசுகிறாளே. உண்மைதான், ரோகிணி இல்லைன்னா இந்த கடைக்கு நான் ஓனராக இருக்க முடியாது, நல்லா சம்பாதிச்சிருக்கவும் முடியாது. அந்த முத்து, மீனா, ஏன் ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலமை வந்திருக்கும். ஆனால் ரோகிணிக்கு எப்படி உதவி செய்கிறது? பணம் இருக்குது, ஆனால் அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடுத்தா அப்பா கிட்ட மாட்டிப்பேன். அப்புறம் அம்மா என்னை சும்மா விட மாட்டாங்களே. ரோகிணிக்கு உதவி செஞ்சியான்னு கேட்டு கேட்டு திட்டுவாங்களே. வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய யோசிக்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணி, இப்போ நீ எனக்கு பணம் கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செய்ய போறியா? இல்லை உங்கள் அம்மா அப்பா பேச்சை தான் கேட்பேன்னு இருக்க போறியா? இல்லைனா நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். நீ என் வீட்டுக்காரராக இருந்தால் எனக்கு நீ உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, வேற வழி இல்லாமல் மனோஜும், சரி ரோகிணி நீ கவலைப்படாத, நீ எந்த இடத்துல பார்லர் ஆரம்பிக்க போகிறேன்னு அதையாவது சொல்லு, நீ மற்ற ஏற்பாடை செய்,
நான் இன்னும் நாளைக்கு எப்படியாவது இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து தரேன். அப்பா கேட்டால் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பரவாயில்ல மனோஜ், என் வாழ்க்கைக்காக நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. நான் மட்டும் ஒரு பார்லரோட ஓனர் ஆயிட்டேன்னு வச்சுக்கியேன், விஜயாத்த நான் ஏமாத்துனது பொய் சொன்னதுன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க. அப்புறம் நம்ம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்ல. அதனால தான் இப்படி பேசினேன், தப்பா நினச்சிக்காதுன்னு சொல்ல, நான் தான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியே, சரி நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க, நானும் கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு மனோஜும் ஒத்துக்கிறாரு. இந்த அண்ணாமலைக்கு தெரியாமல் கடையில் இருக்கிற பணத்தெல்லாம் ரோகிணிக்கே எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் இங்கே ரோகிணி மனோஜை கூட்டிட்டு ஒரு பார்லர் வைக்க போகிற இடத்துக்கு போக, அங்கே அந்த இடமும் ரோகிணிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த இடத்த தான் நான் வாங்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் பார்லர் வச்சாதான் நல்லா வருமானம் வரும், நிறைய பேர் இங்கே தேடி வருவாங்க, நிறைய கிளைண்ட்டுங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க, அதனால அவங்களும் இங்கே வரதுக்கு நல்லாயிருக்கும், நிறைய நான் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நாளைக்கு பணம் கொடுத்துருவேல்ல மனோஜ்னு சொல்ல, எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஒரு வாரமாக எங்கள் அப்பா கடை பக்கம் வரல, அதனால் கணக்கெல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அப்பா கொஞ்ச நாள் அங்கே ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால தான் கடை பக்கம் வரல. ஆனால் என்னைக்கு கடை பக்கம் வராரோ அன்னைக்கு நான் மாட்டிப்பேன். அதுக்குள்ளே எப்படியாவது இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிடணும் அப்படின்னு இங்கே மனோஜும் ரோகிணி கிட்ட சொல்ல, ரோகிணி சொல்கிறாங்க, எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செய்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ். இப்போ தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்காம உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்கிற தெரியுமா? சீக்கிரமாக அந்த பணத்தை நானே உனக்கு திருப்பி கொடுத்துருவேன் மனோஜ்னு சொல்ல, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ரோகிணி, நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுவே எனக்கு போதும். அந்த மீனாவே டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது, பூ கொடுக்கறதுன்னு ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சு சம்பாதிக்கும் போது நீ பெரிய திறமசாலி, நீ எல்லாம் சாதிக்கணும் நிறையா. நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறத பார்த்து அந்த மீனாவும் முத்துவும் பொறாமப்படணும் ரோகிணி, அதான் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு ரோகிணி புதுசாக பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாமல் இங்கே மனோஜ் கடையில் உள்ள பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இதை விஜயா கிட்டேயோ அண்ணாமலை கிட்டேயோ முத்துக்கிட்டேயோ சொல்லாமல் ரோகிணிக்காக இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு மனோஜ். ரோகிணியும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட புதுசாக அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறத பற்றி பேசுகிறாங்க. உடனே மீனாவும், பரவாயில்லையே ரோகிணி, நீங்கள் இப்போ ஸ்டாஃபாக இருந்தீங்க, இப்போ மறுபடியும் பார்லருக்கு ஓனராக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குடனே ஸ்ருதியும், ஆமாம் அதுக்கு நிறைய செலவாயிருக்குமே. இல்லை ஏன் கேட்குறேன்னா, நான் கூட தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வேலை பார்த்துட்ருக்கேன், நிறைய செலவாகுது. அப்போ பார்லர் ஆரம்பிக்க உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே ரோகிணி, இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ பணத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பணம் எப்படி கிடச்சிது அண்ணி அப்படின்னு ரவி கேட்க, ஏன் ரவி, வெளியில் கடன் வாங்கினேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே விஜயாவும், உன்னை நம்பி யார் பணத்தை கடனாக கொடுத்தது? இல்லை அந்த நகையை வாங்கிட்டு ஏமாத்துனியே, அந்த மாதிரி பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்க, ஆன்ட்டி இப்போ நான் ஒரு பார்லரோட ஓனர், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? மறுபடியும் நான் நிறைய சம்பாதிக்க போகிறேன், நீங்கள் என்னை சீக்கிரமாகவே புரிஞ்சுக்க போகிறீங்க. நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்றதுக்காக தானே என்னை ஏற்றுக்கல, இனி நான் நல்லா சம்பாதிச்சேன்னா நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ரோகிணியை நிற்க வச்சு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே விஜயா, பரவாயில்ல மனோஜ், ரோகிணி பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு பெரிய ஒரு பார்லரே ஆரம்பிச்சிட்டாலே, எப்படியோ நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு நினச்சாலும் அண்ணாமலை சந்தேகப்படுறாரு. என்ன நடக்குது இங்கே? சம்பாதிக்கிற பணத்தை விஜயா கிட்ட அப்படியே கொண்டு கொடுக்குறா ரோகிணி. அதுலேயும் இவ்வளோ பணத்தை எப்படி வெளியில் கடன் வாங்க முடியும்? மாதம் மாதம் கடன் வாங்கின பணத்துக்கும் பணம் கொடுக்கணும்ல. ரோகிணி ஏதோ பொய் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏற்கனவே ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியல. ஆனால் ரோகிணிக்கு மனோஜ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதா பார்த்தா, ஒருவேளை மனோஜ் பணம் கொடுத்து உதவி செஞ்சுருப்பானா? கடைப்பக்கமே நான் போகலை, என்ன நடக்குதுன்னு தெரியல, நாளைக்கு கடைக்கு போகணும், எல்லா கணக்கையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு சந்தேகமும் வருது, கடைக்கும் போகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அங்கே நல்லபடியாக ரோகிணி தன்னுடைய பார்லரை ஆரம்பிக்கிறாங்க. பார்லரை ஆரம்பித்து நல்லபடியாக வேலை செய்கிறாங்க. ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷம். வெறும் ஸ்டாஃபாகவே இருந்துருவணும்னு நினச்சேன், எப்படியோ மனோஜ் கொடுத்த பணத்தால் யாருக்கும் தெரியாமல் நான் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி பார்லரை ஆரம்பிச்சிருக்கேன்னு போய் சொல்லிட்டேன். அதையும் வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பிட்டாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இங்கே பார்லருக்கும் கிளம்பி போகிறாங்க ரோகிணி. உடனே விஜயாவும், பரவாயில்ல, இப்போயாவது ஒரு நல்ல முடிவெடுத்து நீ ஓனர் ஆயிருக்கியே, அதை பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. நல்லா சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு அப்படியே கொடுக்கணும்.
புரியுதுல்ல, ஓனர் ஆயிட்டோன்ற திமிர்ல நீ உன் விருப்பத்துக்கு எதுவுமே நீ செய்யக்கூடாது அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்ல, ஆன்ட்டி நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கணும். நீங்க என் திறமைய புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நானே ஒரு ஓனர் ஆயிருக்கேன். பார்லரோட ஓனர் ஆயிருக்கேன். சீக்கிரமா என்ன பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. உடனே அண்ணாமலை, "ஆ நானும் இங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போனதுலேருந்து மனோஜோட கடை பக்கமே போல. என்ன நடக்குது? என்ன கணக்கு அப்படின்னு கணக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, கடைக்கு போனதுக்கு அப்புறமா தான் அண்ணாமலைக்கு தெரியுது. இருந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு கூட தெரியாம, மனோஜ் சரியா கணக்கும் எழுதாம ஏமாத்திட்டு இருக்காருன்னு. அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப கூப்பிட்டு, "இங்க அண்ணாமலை வந்து என்ன நடக்குது இங்கன்னு?" கேட்க, "சரியா எந்த கஸ்டமரும் வரதில்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "சார் நல்ல பொருளெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. பெரிய லாபம் சார். அது மட்டும் இல்ல, முன்ன மாதிரி இல்ல. நம்ம கடைய பத்தி நெறைய பேர் புரிஞ்சுகிட்டு, தினமும் நெறைய கஸ்டமர் வராங்க சார்" அப்படின்னு சொல்ல, "இங்க மனோஜ் சார் கூட எங்களுக்கு சம்பளத்தெல்லாம் அதிகப்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க என்ன பெருசா எந்த ஒரு வருமானமும் வரலையான்னு கேட்குறீங்கன்னு" சொல்லிடுறாங்க. உடனே மனோஜும் வெளியில வேலைய முடிச்சுட்டு வர அண்ணாமலை உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, "என்ன அப்பா வந்திருக்காங்க, அதுவும் என்கிட்ட சொல்லாம வந்திருக்காரு, என்னன்னு கேட்போம்" அப்படின்னு சொல்ல, "என்னப்பா இங்க வந்திருக்கீங்க, ஸ்கூலுக்கு போலையான்னு?" கேட்கும்போது, "ஸ்கூல்ல இன்னைக்கு வேலை இல்ல, வீட்ல இருந்தேன். அதான் கடைய போய் பார்த்துட்டு வருவோம். கணக்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் கடைக்கு வந்தேன். என்ன நான் வரக்கூடாதா என்னன்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க வரலாம்ப்பான்னு" சொல்லும்போது, "என் ரூ. 27,00,000 பணத்த நீ எடுத்துட்டு போயிருக்க. அத இன்னும் நீ திருப்பி தரல. அந்த பணத்த திருப்பி தர வரைக்கும் உன் கடையில என்ன நடக்குது? நீ மத்தவங்க கிட்ட ஏமாறாம இருக்கணும்னா, எல்லாத்தையும் நான் பார்க்க வரதான் செய்வேன்." "ஆமா மனோஜ், என்ன நீ சரியா கணக்கெல்லாம் எழுதாம இருக்க. ரூ. 15,00,000 இதுல வந்து எடுத்திருக்கிறியே. என்ன செஞ்ச அவ்வளோ பணத்த?" அப்படின்னு கேட்க, "அப்பா ஆமாப்பா அந்த பணத்த நான் தான்ப்பா எடுத்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இவ்ளோ பணத்த எடுத்து மனோஜ் நீ என்ன செஞ்ச? யார கேட்டு இவ்ளோ பணத்த எடுத்த? அதுவும் எனக்கு தெரியாம இப்படிப்பட்ட வேலைய செஞ்சிருக்க. அந்த பணத்த நீ என்கிட்ட குடுத்திருந்தா கூட நீ தர வேண்டிய பணம்னு வாங்கியிருப்பேனே. இப்ப வீண் செலவு செஞ்சியா? இல்ல வேற யார்கிட்டயும் குடுத்து ஏமாந்துட்டியான்னு?" கேட்க, "அப்பா அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுப்பா. அந்த பணத்த நானே வச்சுருவேன்ப்பான்னு" சொல்லும்போது, "இப்ப நீ அந்த பணத்த என்ன செஞ்சன்னு எனக்கு தெரியணும். நீ கணக்கு சொல்லல, முத்துவ வர வைப்பேன். அப்புறம் உங்க அம்மா விஜயாவுக்கு நீ பதில் பேச வேண்டியதாயிரும்" அப்படின்னு சொல்ல, "இல்லப்பா அம்மா கிட்ட சொல்லிறாதீங்கப்பா. இந்த ரோகிணி இப்ப பார்லர் ஆரம்பிச்சாலப்பா, அதுக்கு பணத்த நான் தான்ப்பா குடுத்தேன். வெளியில கடன் வாங்க முடியாது. நீ பிசினஸ் செய்றதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சு குடுத்தேன். இப்ப நான் பார்லரோட ஓனர் ஆகணும். நீ தான் உதவி செய்யணும்னு ரோகிணி தான்ப்பா என்கிட்ட வந்து பேசி மனச மாத்தி இந்த பணத்தையும் வாங்கிட்டா. வேற வழி இல்லாம தான்ப்பா நானும் ரோகிணிக்கு உதவி செய்ய வெளியில நீ கடன் வாங்க வேண்டான்னு சொல்லி, அதான் நம்ம கடை இருக்குல்லப்பா, நெறைய இப்ப வருமானம் வருது. நான் ரோகிணிக்கு உதவி செய்யலன்னா வேற யாருப்பா உதவி செய்வா? நான் இப்ப ஓனரா இருக்க மாரியே ரோகிணியும் ஓனரா இருந்து நல்லா சம்பாதிச்சா அம்மா மனசு மாறும். அம்மா ரோகிணிய மருமகளா ஏத்துப்பாங்கன்னு ரோகிணி குடுத்த இந்த யோசனையால நான் இப்படி செஞ்சுட்டேன்ப்பா. உங்ககிட்ட கூட நான் கேட்கல. தெரிஞ்சா உடனே பிரச்சனை செய்வீங்க. அம்மா கிட்ட சொல்லிருவீங்க. முத்து முன்னாடி என்ன அவமானப்படுத்துவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான்ப்பா நான் உண்மைய மறைச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ரோகிணி நல்லா சம்பாதிச்சு இந்த பணத்த திருப்பி தந்துருவாப்பா. கடையில நடந்தத எதையும் நீங்க வீட்ல சொல்லாதீங்கப்பான்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே இருந்த கோவத்துல எல்லார் முன்னாடியும் இங்க மனோஜ பளார் பளார்ன்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. ஏற்கனவே இருந்த பார்லர்ல ஒழுங்கா நடத்தாம, நமக்கு தெரியாம அந்த பார்லர்ல குடுத்துட்டு, என்ன செஞ்சானே தெரியல அந்த பணத்த வச்சு இந்த ரோகிணி. இப்ப மறுபடியும் நீ அந்த ரோகிணி ஓனர் ஆகணுன்றதுக்காக கடையில இருந்து பணத்த எடுத்து குடுத்துருக்க. இதெல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்சா எவ்ளோ பெரிய பிரச்சனையாகும். இதுல 2 பேரும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? நீங்க செய்றது என்னன்னு கூட வீட்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களா? அந்த ரோகிணி தான் பொய் சொன்னான்னா, ரோகிணிக்காக நீயும் பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டல்ல மனோஜ். நீ வீட்டுக்கு வா இன்னைக்கு இருக்கு. போனா போது கடைய நீ நல்லா பார்த்துப்பன்னு நம்பிக்கையோட இந்த பக்கம் நான் வராம இருந்தேன். ஆனா நீ நான் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வேலைய செஞ்சுட்டல்ல. இன்னைக்கு அந்த ரோகிணியவும் விட போறதில்ல. உன்னையும் சும்மா விட போறதில்ல. உன் அம்மாவுக்கு நீ வந்து பதில் சொல்லு. முத்துவும் உன்ன சும்மா விட மாட்டான் பார்த்துக்க அப்படின்னு அங்கேருந்து அண்ணாமலை கிளம்பி போறாரு. வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு மனோஜும் ரோகிணியும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றத சொல்லிடுறாரு. உடனே முத்துவும், "அது எப்படிப்பா கடையில இருக்கிற பணத்த அந்த மனோஜ் எடுத்து குடுக்க முடியும்? அதுவும் நம்மளுக்கு தெரியாம. அவன் தான் உங்க பணத்த திருப்பி தரலையே. இப்ப அவன் ஒண்ணும் அந்த கடைக்கு ஓனரும் இல்லையே. நீங்க தானப்பா ஓனரு. நீங்க தானப்பா கணக்கெல்லாம் பார்க்குறீங்க. இந்த மனோஜ வர சொல்லணும்ப்பா முதல்ல. அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். அவன சும்மா விடக்கூடாது" அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கோவமா பேச, உடனே விஜயாவும், "என்னவோ அந்த ரோகிணி வெளியில கடன் வாங்கினேன். நான் பார்லரோட ஓனர் ஆயிட்டேன்னு சொன்னாலே. எல்லாம் இந்த கடையில உள்ள பணம் தானா? மனோஜா குடுத்து உதவி செஞ்சிருக்கான். அப்ப நல்லா இந்த மனோஜ் ஏமாற போறான். எனக்கு தெரியும் ரோகிணி பேசி பேசி மனோஜோட மனச மாத்திருவான்னு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆனா இந்த ரோகிணிய நம்புனதுக்கு மறுபடியும் அவ ஏமாத்திட்டாளா?" அப்படின்னு யோசனை பண்ணி கோவத்துல இருக்க, அங்க மனோஜும்
ரோகிணியும் வீட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டே வராங்க. என்ன நடக்க போதோ தெரியல, அண்ணாமலை மாமாவுக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு ரோகிணி மெதுவாக ரூம்குள்ளே போகும்போதே அண்ணாமலை, ஏமா ரோகிணி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன அங்கிள்னு கேட்க, நீ என்னம்மா செஞ்சு வச்சிருக்க, இல்லை நீ என்னதான் நினைக்கிற, யாருக்கும் தெரியாமல் உன் விருப்பத்துக்கு நீ அந்த பார்லரில் ஆரம்பிக்கணும்னு கடையில் உள்ள பணத்தை ஏமா வாங்கினேன்னு கேட்க, மனோஜே தரேன்னு சொன்னப்ப நான் வேண்டாம் நான் சொல்ல முடியும், நான் வேற வெளியில் கடன் வாங்கினா கஷ்டம் தானே, அதனால தான். ஏன் அந்த கடையில் வர பணத்தில் எனக்கு உரிமை இல்லையா, நானும் இந்த வீட்டோட மருமக தானேன்னு கேட்குறாங்க. உடனே விஜயா கோவமா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி, ஆமாம் உனக்கு எல்லாத்துலேயும் உரிமை இருக்குது, ஆனால் நீ போய் சொல்லி ஏமாத்துவ, இந்த வீட்டு மருமகளாக என்னைக்காவது பொறுப்பாக மீனா மாதிரி இருந்திருக்கிறியா என்ன, உரிமை வேணும்னு கேட்குற நீ அந்த பணத்தை மனோஜ்கிட்டேருந்து வாங்குற விஷயத்தையும் சொல்லியிருக்கணும்ல, அதை கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இருக்குல்ல, தப்பு செஞ்ச நீயே இவ்வளோ தைரியமாக பேசுறியா, முதல்ல அந்த பார்லரும் வேணாம் ஒன்றும் வேண்டாம், என் மனோஜ் கொடுத்த 15 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுடி அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே ரோகிணி அழுதுகிட்டே, என்ன ஆண்டி பேசுகிறீங்க, அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி தர முடியும், அந்த பணத்தை வச்சு தான் நான் பார்லர் ஆரம்பிச்சிட்டேனே, நான் சம்பாதிச்சு சீக்கிரமாக அந்த பணத்தை மனோஜ்கிட்ட கொடுத்துருவேன், இன்னும் என்னை அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லும்போது, நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கணும், நான் உன்னை பாராட்டி பேசணுன்றதுக்காக நீ பார்லருக்கு ஓனரானியே, ஆனால் இப்போவும் ஏமாற்றி மனோஜோட பணத்தெல்லாம் வாங்கியிருக்க, மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்க என் அப்பா பணம் அனுப்புவாருன்னு சொல்லி ஏமாத்தினேன், இப்போ நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்க, நீங்கள் 2 பேரும் திருந்தாமல் செய்கிற வேலையால் நாங்கள் தாண்டி அவமானப்பட்டு நிற்கிறோம், யாரை கேட்டு மனோஜ் கிட்டேருந்து பணத்தை வாங்கினேன் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நான் மனோஜோட மனைவி, அந்த உரிமையில் பணத்தை வாங்கினேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, அண்ணாமலை இருந்த கோவத்தில் ரோகிணி எதிர்த்து பேசுனதுனால மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. ஒன்னால தானே இந்த ரோகிணியெல்லாம் எதிர்த்து பேசுகிறா, நீங்கள் 2 பேரும் செஞ்ச தப்பை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்கல்ல, மறுபடியும் இந்த வீட்டில் 2 பேரும் இருக்காதீங்க, உன் மனைவி இந்த ரோகிணியை கூட்டிகிட்டு வெளியில் போ, அப்போ தெரியும் பணத்தோட அருமை பெருமை என்னன்னு, அவளுக்கு இவ்வளோ பணத்தை எடுத்து கொடுத்துருக்கியே, என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா, என்னை மதிக்கலல்ல, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் போய் கஷ்டப்பட்டாதான் எங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, இந்த வீட்டிலையே இருந்தால் இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க, எங்ககிட்ட இதை பற்றி பேசணுன்னு உங்களுக்கு தோணலை, என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு உண்மையை மறைக்கிறீங்க, உங்கள் 2 பேரையும் நம்பி இந்த வீட்டில் எப்படி தங்க வைக்க முடியும், விஜயா இனி இந்த மனோஜுக்கெலாம் சப்போர்ட் பண்ணாத, உன்னை விட மனோஜுக்கு ரோகிணி தான் ரொம்ப முக்கியம், ரோகிணி சொன்னதை கேட்டு அப்படியே இவன் பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான், அந்த பணம் மறுபடியும் திரும்பி கிடைக்கும்னு நீ நினைக்கிற, ரோகிணி அதுலேயும் ஏதாவது ஏமாத்துவா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், ஆமாப்பா நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு, இவங்க 2 பேருமே திருந்த மாட்டாங்க, இப்படி தான் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதனால விஜயா மனோஜ் மேல உள்ள அக்கறையில நீ இனி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, இது என்னுடைய முடிவு, இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோவமா பேச, உடனே முத்துவும், ஆமாப்பா இப்போதான் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க, குடும்பத்தை ஏமாத்துறதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பழக்கமாயிருச்சுப்பா, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுலேயும் இந்த பார்லலம்மா இருக்காங்களே அவங்களுக்குன்னா என்ன வேணாலும் செய்வாங்க, அவங்க வாழ்க்கைக்காக மற்ற யாரை வேணாலும் ஏமாற்றுவாங்க போல, ஏன் பார்லலம்மா பணம் வேணும்னா அப்பா கிட்ட கேட்டிருக்கணும், இல்லை இப்படி மனோஜ் கிட்ட பணம் கேட்டிருக்கேன்னு வீட்டில் யார்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லலை, என்னைக்கு இந்த மனோஜ் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏமாத்துறானோ அன்னைக்கே இவனை இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாது, அம்மாவுக்காக தான் போனா போதுன்னு இவனை வீட்டில் தங்க வச்சோம், மறுபடியும் அவன் வேலையை காமிக்கிறான் பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், போதும் முத்து, இன்னும் எவ்வளோதான் எங்களை பற்றி இப்படி பேசிகிட்டு இருப்பீங்க, நாங்கள் ஏற்கனவே அவமானப்பட்டு தான் நிற்கிறோம், நீங்கள் மறுபடியும் எங்களை பற்றி பேச வேண்டாம், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. அதுக்குடனே அண்ணாமலையும், போதுமா ரோகிணி, வீட்டில் இருக்க எல்லாரும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, உனக்கு பணத்தோட அருமை தெரியல, அதனால தான் இப்படியெல்லாம் செய்கிற, இப்போ நான் என் முடிவை சொல்கிறேன், மனோஜ் நீ செஞ்சது பெரிய தப்பு, அந்த 15 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லையா இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லைன்னு நான் முடிவெடுத்து உங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டே போக சொல்கிறேன், இதில் முத்துவோ விஜயாவோ முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும், எப்படி பணத்தை தரியா இல்லையான்னு சொல்ல, அப்பா எப்படிப்பா அந்த பணத்தை தர முடியும் அப்படின்னு இங்கே பேசும்போது, உடனே ரோகிணி இன்னும் ஒரு 2 மாதத்தில் நான் பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, அப்போ அந்த 2 மாதம் கழித்து பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வாங்க, அது வரைக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோவமாக பேச, என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணியும் மனோஜும். இந்த ரோகிணி சொல்லி தான் கடையில் இருக்க பணத்தை எடுத்து கொடுத்தேன் ரோகிணி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்காக, இப்போ இந்த ரோகிணியால் நானே வசமாக மாட்டிக்கிட்டேன், என்னையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த ரோகிணி பேச்சை கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ்.